ஹலோ மக்களே, இன்றைக்கி வாழை மரம் பற்றின ஜிகேஸ் பார்க்கலாமா? வாழை மரம் என்பது மரமா அல்லது செடியா? இது ஒரு மிகப்பெரிய மூலிகை செடி. அடுத்து, வாழைப்பழத்தில் எந்த சத்து அதிகம் உள்ளது? பொட்டாசியம், அப்புறம் விட்டமின் B6. வாழைப்பழ உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? இந்தியா தான். வாழை மரத்தோட அறிவியல் பெயர் என்ன? மூசா. வாழைப்பூவில் எந்தெந்த முக்கிய சத்துக்கள் அதிகம் இருக்குது? இரும்பு சத்து, நார் சத்து மற்றும் கால்சியம் சத்து. அடுத்து, வாழைப்பூ உடலுக்கு தரும் முக்கிய நன்மைகள்லாம் என்னென்ன? இரத்த சோகையை தடுக்குது, சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்துது. வாழைத்தாரில் உள்ள ஒரு வரிசை கொத்து வாழைப்பழங்கள் எப்படி அழைக்கிறோம்? வாழை சீப்புன்னு அழைக்கிறோம். இந்தியாவில் தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் எங்கே அமைந்துள்ளது? திருச்சிராப்பள்ளியில் தான் இருக்குது. திருச்சி, தமிழ்நாட்டில். அடுத்து, வாழை தண்டில் எந்த சத்து அதிகமாக இருக்குது? நார்ச்சத்தும் பொட்டாசியமும் அதிகமாக இருக்குது. சிறுநீரக கல் பிரச்சனையை தீர்க்க உதவும் காய்கறி எது? வாழைத்தண்டு தான். அடுத்து, வாழைத்தண்டு சாறு உடலில் எதை கட்டுப்படுத்த உதவுகிறது? உடல் எடையையும் இரத்த சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்த உதவுது. இந்தியாவில் அதிக அளவில் வாழைப்பழம் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? தமிழ்நாடு தான். அடுத்து, வாழைப்பழத்தில் உள்ள இயற்கை கதிரியக்க தனிமம், அதாவது ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் எது? பொட்டாசியம் 40. வாழைப்பழத்தில் செறிந்துள்ள முக்கிய சத்துக்கள் என்னென்ன? பொட்டாசியமும் நார்ச்சத்தும் இருக்குது. தமிழ்நாட்டில் எந்த ஊரின் வாழைப்பழம் புவிசார் குறியீடு, அதாவது GI டேக் பெற்றது? தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தோட மட்டி வாழைப்பழம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தோட விருப்பாச்சி அப்புறம் திருமலை வாழைப்பழங்கள் புவிசார் குறியீடு பெற்றுள்ளது. ஓகே மக்களே, இன்றைக்கி வாழைப்பழம் பற்றின ஜிகேஸ் பார்த்தோம். நாளைக்கு வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம், நல்லாவே இருப்போம். பாய்.